सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। மூணாவது ஸ்கந்தம் தேவி பாகவதம் 25வது அத்தியாயம் 19 ஸ்லோகம் ஆயிருக்கு. வியாச உவாச்ச 20வதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது இந்த கட்டம் என்னன்னாக்க, சுதர்சனன் அவனுடைய சிற்றன்னையான லீலாவதிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் அவளுடைய கர்ம வினைப்படிதான் நடக்க போறது, அப்படிதான் நடக்கிறது. அதனால நம்மளுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய சுகதுக்கங்களுக்கு நாமளே பொறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். வேற ஒருத்தரை இதுக்கு பொறுப்பாக்குறதுல எந்த விதமான லாபமும் கிடையாது. அனாவசியமா இன்னொருத்தரை பொறுப்பாக்குறதன் மூலமா அவ மேல கோபங்களும் சாத்திரங்களும் தான் டெவலப் ஆகுது. அவ திருப்பி நம்மளுக்கு நம்ம பேர்ல கோபப்பட போறா. இதனால நம்மளுடைய கெட்ட சம்ஸ்காரங்கள் ஜாஸ்தி ஆகிண்டே போக போறது. அந்த சம்ஸ்காரங்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்ம இந்த லோகத்துல ரொம்ப அட்டாச்சா, அதான் ரோகத்திலேயே நம்ம என்ன ஆகும், பவுண்டா இந்த லோகத்திலேயே கட்டுப்பட்டவாளா ஆயிடுவோம். அந்த மாதிரி ஆறதுனால என்ன ஆறுது அப்படின்னு அவன் சொல்றான். அதான் துர்லபம் திரையமே வைத்த மாதிரி இவ்வளவு, அதாவது நம்ம பண்ணின காரியங்களுக்கு நடுவுல மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப அதி துர்லபமான விஷயம். அந்த மனுஷ ஜென்மாலையும் பாரதத்துல மனுஷ ஜென்மாவே சாமான்யமா இந்த இடத்துல இந்த ஜென்மான்னு சொல்லல, விப்ரத்துவம்ங்கிற விசேஷத்தை சொல்லல, எல்லாருக்குமே பாரதத்துல அந்த மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி பாரதத்துல எந்த ஒரு ஜென்மா எடுத்தாலும் அந்த ஜென்மத்துல மினிமம் ஒரு ஜீவ ஜந்துக்கு ஓணுங்கிறது சாப்பாடு தண்ணி. அது எல்லா ஜென்மத்திலையும் எல்லா இடத்துலயும் எப்படியாவது கிடைச்சிரும். ஆனா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி மேல வர்றதுங்கிறது, மேல எவால்வ் ஆறதுங்கிறது, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்ங்கிறது ரொம்ப கஷ்டமான அபூர்வமான விஷயம். அது பாரத ஜென்ம தேசத்துல இருக்கக்கூடிய மனுஷியாளுக்கு கிடைக்கும். அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை உபயோகப்படுத்தி எப்படி நம்ம நம்மளுக்கு கிடைச்ச அபூர்வமான சாதனங்களை எப்படி பயன்படுத்தி, சாதனங்கள்னா பாரத தேசத்துல ஜென்மா, பாரத தேசத்துல மனுஷ ஜென்மா, பாரத தேசத்துல மனுஷ ஜென்மாவோட சத்சங்கதி, நல்ல இடங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், இந்த மாதிரி இவ்வளவும் இருக்கும்போது அதை உபயோகப்படுத்தி நம்ம எப்படி மேல டெவலப் ஆகுதுங்கிறத பாத்துக்கணுமே ஒழிய, அதான் சொல்றான், ஸ்வர்க மோட்ச பிரதம் நாம் துர்லபம் அந்நிய யோனிஷு. பாக்கி ஜென்மாக்கள் கிடைச்சதுன்னு சொன்னோம்னாக்க சொர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ எந்த விதத்திலையும் நல்ல கதிக்காக, நல்ல கதிங்கிறது சொர்க்கத்துக்கு போறதா இருந்தாலும் புண்ணியம் சுகம், மோட்சத்துக்கு போறதா இருந்தாக்க இது இல்லாம புனர்ஜென்மா இல்லாதது. இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது தர்மார்த்த காம மோட்சங்கள்ல தர்மத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் உழைக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டும் இந்த இடத்துல கிடைக்கும், அதை வீண் பண்ணிடக்கூடாதுன்னு இவன் என்ன பண்றான். அதனால என்ன எதுக்கும் பொறுப்பாக்காத, நான் இதை பத்தியும் அதை பத்தி நினைக்கவே இல்லை, நான் பாட்டுக்கும் தனியா தேமேன்னு ஒரு பக்கத்துல இருந்தேன். ஆனா அம்பாள் எனக்கு நல்ல காரியத்தை கொடுக்கணும், நல்ல இடத்த காட்டணும், நல்ல வழியை காட்டணும்னு எனக்கு இப்படி காமிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். சோ அம்பாள் நடத்தின்னு போறபடி நான் போயிட்டு இருக்கேன்னு. அப்ப வியாசர் லீலாவதி என்ன பேசினாங்கிறது மேல சொல்றார். இத்யுக்தாசா ததாதேன லீலாவத் யதிலஜ்ஜிதா. லீலாவதிக்கு என்னதான் முதல்லயே அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லப்பா எல்லாம் நீ உனக்கு அம்பாள் காட்டின வழின்னு சொன்னா கூட தன் புள்ள போயிட்டானேன்ற துக்கம் இருக்கும் இல்லையோ, அந்த துக்கம் மனசுல ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி தன் புள்ள போகும்படி அதுக்கு சுதர்சனன் ஒரு பக்கம் காரணமாயிட்டானேன்னு. ஆனா இப்ப என்ன ஆகும், இப்ப சுதர்சனன் இவ்வளவு தூரம் பேசினா விட்டு அவ கண்ணு கொஞ்சம் திறந்தது. அதனால என்ன ஆயிடுச்சு, அதி லஜ்ஜிதா, மிகவும் வெட்கப்பட்டவளா, அதாவது தன்னுடைய நினைப்புகள், தன்னுடைய பிஹேவியர் எல்லாத்துக்கும் ரொம்ப வெட்கப்பட்டவளா என்ன சொன்னான், புத்திரசோகம் பரித்தியஜ்ய. இப்ப அவன் மனசுல இருந்த கஷ்டங்கள், அதாவது இத்தனை நாளும் ராஜமாதாவா இருந்திருக்கா, அதாவது புத்திரசோகம்ங்கிறது மட்டும் இல்ல, புத்திரசோகம்ங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா இத்தனை நாளும் ராஜமாதாவா இருந்திருக்கா. ராஜமாதாவா இருக்கிறவளுக்கு ஒரு செகண்ட்ல அந்த ஸ்டேட்டஸ் போயிடுறது, அவ ராஜமாதா இல்ல. இதுதான் அந்த கைகைக்கு எதிர்க்கு இருக்கா பாருங்க மந்தரா, நீ நாளைக்கு கௌசல்யா ராமன் ராஜாவாயிட்டான்னா உன்னுடைய ஸ்டேட்டஸ் போயிடும். இப்போ தசரதன் உன்னுடைய அரண்மனையில் தான் தங்கியிருக்கான். சோ தசரதனுக்கு பிரியமான பத்னியா இருக்கேங்கிறதுனால உனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கு.
நாளைக்கு கௌசல்யா வந்து ராஜமாதாவாயிட்டாங்கன்னா உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் மனசை கரைக்க ட்ரை பண்றா. சோ இவளுக்கும் அந்த மனசுல இருக்கிற அந்த ராஜமாதாங்கிற ஸ்டேட்டஸ் போயிடும், தன்னுடைய கௌரவம் போயிடும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால என்ன பண்ணா, பல விதமான காரணங்களால அவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணா, புத்திர சோகம் பரித்தேஜ்ய, முழுமையா அதுல சரி யார் யாருக்கு எவ்வளவு நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அவ்வளவுதான் நடக்கும். அதுல நம்ம எதை எப்படி மேக்சிமம் நம்மளுக்கு லாபம் இருக்கக்கூடிய விதத்துல, லாபம்னா நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் எப்படி ஏற்படுமோ, எது வாஸ்தவமான டெவலப்மெண்டோ அந்த விதத்துல எதை உபயோகப்படுத்திக்கிறது அப்படிங்கறத கவனிக்கணும் அப்படின்ட்டு அவ என்ன பண்ணா, மனசை தேர்ந்துட்டா. புத்திர சோகம் பரித்தேஜ்ய தமாக அசுரு விலோச்சனா. இப்ப சுதர்சனன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிற கஷ்டங்கள் ஞாபகம் வரும்போது அவனுடைய கஷ்டத்துக்காக வருந்தி அவ என்ன பண்ணா, இப்ப அவ கண் தண்ணி ததும்புறது. கண்ணுல தண்ணீருடன் அவ சொல்றா, கண்ணீருடன், சாபராதாஸ்மி புத்திராகம், ஹே புத்திர அகம் சாபராதா, நான் தான் குற்றமுடையவளாக இருக்கிறேன், நான் முழுவதும் ச அபராதா தவறு இழைத்தவளாக இருக்கிறேன். எப்படி சாபராதான நான் குற்றம் இழைத்தவள்னாக்க, தவறு இழைத்தவளாக இருக்கிறேன்னா நானே வாண்டனா இந்த தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைய வந்து தூண்டி விட்டு இவன் ராஜ்யத்தை புடுங்கிக்கோ இந்த மாதிரி பண்ணுன்னு தூண்டி விட்டேங்கிறது இல்ல. சாபராதா குற்றம் இழைத்தவளாக, கிருதா பித்ரா யுதாஜிதா, என்னுடைய தந்தை யுதாஜித்தினால நான் தவறு இழைத்தவளாக எல்லார் முன்னாடியும் நானும் தவறு செய்தவளாக காட்டப்படுகிறேன், நானும் தவறு இழைத்தவளாக நிறுத்தப்படுகிறேன். வாஸ்தவம் கொஞ்சம் தவறு இருக்கு, ஏன்னா ராஜமாதாங்கிற ஸ்டேட்டஸ் அனுபவிச்சுருந்ததுனால. ஆனா அவ விரும்பி வேண்டி விரும்பி அனுபவிச்சது இல்ல, தானா வந்தது இல்லையா. சோ நான் இந்த மாதிரி சாபராதா, நான் இந்த மாதிரி குற்றம் இழைத்தவளாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் என்ன பண்ணேன், நானும் குற்றத்துல பங்கு பாகதாரியாக நான் என்ன ஆயிட்டேன், இப்ப எங்க தந்தையினால அவன் பண்ணின தப்புக்கு நானும் உடந்தையாயிட்டேன். வாண்டனா உடந்தையாகல, ஆனா உடந்தையாக்கப்பட்டு விட்டேன். சாபராதா கிருதா, அபராதியாக செய்யப்பட்டு விட்டேன். ஹத்வா மாதாமகம் தேத்திர கிருதம் ராஜ்யம் ஏனவை, என்ன பண்ண, அவர் உன்னுடைய மாதாமகர், உன்னுடைய தாய் வழி பாட்டனாரை கொன்று உன்னுடைய அரசை பிடுங்கிக் கொண்டார். எத்கிருத்தம் கர்ம தேனைவ நாபராதோஸ்தி மேசுத, அது அவர் செய்த தவறு தான், அதுல எனக்கு எந்த விதமான அபராதமும் இல்ல. நான் அதுல வந்து வாண்டனா நான் வந்து அந்த தப்ப பண்ணல, அது என்னால பண்ணப்படல அப்படின்னார். நான் அபராதோஸ்தி மேசுத சௌமிருத்தவும் ஸ்வகிருத்தேன, இவன் நான் இப்ப உணர்றேன். அதாவது அந்த சத்ருஜித்தும் யுதாஜித்தும் ரெண்டு பேரும் இப்ப இதுவாயிட்டாங்க இல்லையா, செத்து போயிட்டா இல்லையா, அது எப்படிங்கிறத நான் இப்ப உணர்றேன். சௌமிருத்தவும் ஸ்வேன கர்மேன இவ ஸ்வேன ஸ்வகிருத்தே நெய்வ, அத முதல்ல இப்ப சுதர்சனன் வந்து அவ அம்மாட்ட சொல்லி லீலாவதி சொல்லியிருந்தா பாருங்க, அவரவர்கள் தங்களுடைய கர்ம பலனை தான் அனுபவிக்க போறாங்களே ஒழிய இதுல நம்ம விரும்பி செய்யறது எதுவும் இல்ல. இந்த கர்ம பலன் நடக்கிறது தானா நடக்கிறது, நம்ம விரும்புறோம்னு நினைச்சிருந்தா, நான் இதை விரும்புறேன்னு நினைச்சிருந்தா எனக்கு சம்ஸ்காரங்கள் என்ன ஆகும், துஷ்சம்ஸ்காரங்களா மாறி போகும். அது என்ன வந்து லோகத்துல பந்தத்துல அழுத்தம். அதை இப்ப லீலாவதி உடனே என்ன சொல்றா, சௌமிருத்தவு ஸ்வகிருத்தே நெய்வ, அவர்கள் இருவரும் தங்கள் செய்கையின் பலனால் இறந்தார்கள். என்ன பண்ணா, சாட்சாத்தா அம்பாளே சுதர்சனனுக்காக ஆவிர்வாவமாயி சுதர்சனனுக்காக சண்டை போட வந்திருக்கா. அப்படி சாட்சாத்தா அம்பாள் ஆவிர்வாவமாயி சுதர்சனனுக்காக சண்டை போட நிற்கும் போது அம்பாளை புரிஞ்சுக்கிற சக்தி இல்ல. அம்பாளை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் யார் இந்த பொம்பளை, ஏதோ நீ ஒரு பொம்பளை வந்துட்டாக்க சிங்கத்து மேல உட்காந்து வந்துட்டேன்னாக்க நாங்க நீ வந்து ஒரு பெரிய ஜெயிச்சிருவே, நீ வந்து ரொம்ப பெரிய வீராங்கன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி அவளை இழுத்து சண்டை போட முடியும்னு இவன் நினைச்சுட்டா. அதாவது சிங்கத்தை ஏதோ சர்க்க சிங்கத்தை ட்ரெயின் பண்ணி அது மேல ஏறி வந்தவ மாதிரி அவ என்ன பண்ணிருக்கா, அந்த சத்ருஜித்தும் யுதாஜித்தும் ரெண்டு பேரும் அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. அவளுக்கு அம்பாள் எதிர்க்க வந்து நின்னா கூட அம்பாளை ரெகக்னைஸ் பண்ணணும், அம்பாளை புரிஞ்சுக்கணுங்கிற புத்தி சக்தி இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்க, நம்ம ரிலிஜன்ல பாத்தீங்கன்னாக்க தனியா, அதாவது இறைவனுக்கு எதிர்த்து நிக்கிற சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தி இறைவனோட சம்பந்தப்படாம இறைவனுக்கு எந்த விதத்திலையும் கவனிக்காம வெளியில நிக்கிறது இல்ல. அதாவது ராவண கும்பகர்ணாதிகள் ஆகட்டும், ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு ஆகட்டும், அவள்லாம் என்ன பண்றா, எந்த தேவதையை குறிச்சு தேவர்கள்லாம் வழிபடுறாளோ, எந்த தேவதைய சாதாரணமா பக்தர்கள்லாம் வழிபடுறாளோ அதே தேவதையை தான் இந்த அசுராலும் வழிபடுறா. அதாவது ராவண கும்பகர்ணனோ ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு இந்த மாதிரி இருக்கிறவ எல்லாரும் நமஸ்காரம் பண்ணது அதே பிரம்மா, அதே விஷ்ணு, அதே சிவனை தான். அவளை குறிச்சுதான் இவ தபஸ் பண்ணிருக்கா. அதே தபஸ பண்ணிட்டு என்ன பண்றா, அந்த தேவதைகள்கிட்ட வரன் கேட்கிறா. வரன் கேட்கும் போது எப்படி கேட்கிறா, அந்த தேவதைகள் இந்த உலகம் எப்படி நடக்கணும்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோ
அந்த ஸ்கீமை போட்டது தேவதைகள். எந்த தேவதைகளை குறிச்சு இவ தபஸ் பண்றாளோ அந்த தேவதைகள் தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி, சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் எல்லாம் அந்த தேவதைகள் தான் பண்றா. அந்த தேவதைகள் தான் தங்களுக்கு வரம் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிருந்து அந்த தேவதைகளையும் அப்ரோச் பண்றா. பண்ணும்போது என்ன பண்றா, அந்த தேவதைகளுடைய சிருஷ்டி இந்த லோகத்தினுடைய பரிபாலனம் அந்த தேவதைகள் தான் இருக்குங்கிறத மறந்துட்டு தாங்க பரிபாலனம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருந்து என்ன பண்றா, எசகு பிசகான வரங்களை கேட்கறா. தங்களுடைய அகங்காரத்தினால தங்களால எல்லாத்தையும் பண்ணிக்க முடியுங்கிற கர்வத்தினால அந்த தேவதைகள்கிட்ட ஒரு இன்வின்சிபிலிட்டிய வரனா கேட்கறா. அதான் அந்த நிர்தேவத்துவம்னு கும்பகர்ண சொன்ன பாருங்க. நிர்தேவத்துவம், இந்த உலகத்துல தேவதைகளே இல்லாம போயிடணும்னு. தேவதைகள் இல்லைன்னா இந்த லோகம் எப்படி நடக்கும்? இந்த லோகத்துல சகலத்தையும் பாத்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த தேவதைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த தேவதைகள்கிட்ட தான் சர்வஜத்துவம் சர்வசக்தத்துவம்ங்கிறது இருக்கு. இந்த ராட்சசால்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்ல. சோ இந்த ராட்சசாலால லோகத்தை நடத்த முடியுமோ? அதனால தாங்க நடத்த முடியும்னு சொன்னா என்டையர் அந்த ஸ்கீம் இருக்கு பாருங்க, பிரம்மாண்டத்தினுடைய ஸ்கீமே கீழே விழுந்துரும். அதனால இவாளை அழிக்க வேண்டிய தேவை ஏற்படுறது. அந்த தேவதைகள் தாங்களே வரத்தை கொடுத்துட்டு அழிக்க முடியாதுங்கிறதுனால அவனுடைய வரத்துல இருக்கிற ஓட்டையை வச்சிருந்து அவனை அழிக்க ட்ரை பண்றா. அதை இவன் புரிஞ்சுக்கல. அந்த ஓட்டை இந்த அசுரனுக்கு எப்படி வந்து, இவன் யுதாஜித்துல பெரிய அசுரன் மாதிரி வரம் கேட்கல. ஆனா அம்பாளை தெரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்ல, அம்பாளை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய. அதுக்கு பக்தி வேணும், அதுக்கு சத்சங்கதி வேணும். சத்சங்கதியும் பக்தியும் இருந்தா தான், அதாவது முக்கியமான விஷயம், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நம்ம பெரிய ஸ்காலரா இருக்கோம், நம்ம வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்ல. ஈக்குவலண்டா இன்னொரு ஸ்காலர் இருக்கும்போது அவனை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சக்தி. ஒருத்தர் நல்லா, நான் பெரிய பாட்டு பாடுறவனா இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தர் நல்லா பாடும்போது அந்த பாடுறவருடைய பாட்டினுடைய ரசிக்க தெரியணும் இல்லையா? அந்த பாட்டை ரசிக்க தெரியாம பொறாமப்பட்டு உட்கார்ந்து இருந்தேன்னாக்க, அதாவது நல்ல பாட்டை ரசிக்க தெரியாம நான் பொறாமப்பட்டு இருந்தேன்னா என்னை எப்படி நான் நல்ல பாடகன்னு சொல்லிக்க முடியும்? சோ என்கிட்ட வாஸ்தவத்துல ஒரு நல்ல தன்மை இருக்குன்னா, கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னா, அந்த கேரக்டரிஸ்டிக் எங்கெங்க யார்கிட்ட இருக்கோ அதை ரசிக்க தெரியணும், அதை ரெகக்னைஸ் பண்ண தெரியணும், அதை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். அந்த மாதிரி அதான் அந்த ராசிக்கியம்ங்கிறது இருந்தா தான், ராசிக்கியம்ங்கிறது எல்லா ஃபீல்டுலயும் அது இருந்தா தான். அதே மாதிரி என்ன பண்ணணும், அம்பாளை வந்து பக்தி பண்ண தெரியணும். அம்பாளை பார்க்கும்போது அம்பாளை பக்தி பண்ண தெரியணும். அந்த பக்தி பண்ண முடியாததுனால என்ன ஆகுது, இவன் அம்பாளுடைய அம்புக்கு இரையாயிடுறான் இல்லையா? அதான் தௌ மிருதௌ ஸ்வகிருத்தே நெய்வ. அவ ரெண்டு பேரும் தங்களுடைய கர்மா என்ன, பக்தி இல்ல, பக்தி இல்லாததுனால சம்ஸ்காரம் இல்ல, சம்ஸ்காரம் இல்லாததுனால அம்பாளை எழுத்து நின்னாங்க. எழுத்து நின்ன காரணத்தினாலேயே அவ என்ன ஆயிட்டா, தங்களுடைய கர்மாவனாலேயே தங்களுக்கு முடிவை தேடின்னு விட்டா. தௌமிருதௌ ஸ்வகிருத்தே நெய்வ. இப்ப நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். காரணம் துவம் தயோர் நது, நீ வந்து அவளுடைய மரணத்துக்கு நீ காரணம் இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நாகம் சோச்சாமி தம் புத்திரம். சுதர்சனை பார்த்து சொல்றா, அவன் அந்த மாதிரி அம்பாளை எழுத்து சண்டை போட்டு இப்படி போயிட்டானேன்னு, அம்பாளை எழுத்து சண்டை போட்டானே. இப்ப இவ பண்ண பாருங்க, நரகாசுரனுடைய அம்மா பூமாதேவி, என் பையன் போனத டேட் எல்லாரும் கொண்டாடணும் தீபாவளியா அப்படின்னு அவ சொன்ன மாதிரி, தம் புத்திரம் நாகம் சோச்சாமி, அந்த மாதிரி அம்பாளையே எழுத்து நின்னவன அம்பாளாலே சம்ஹாரம் ஆயிடுத்தேங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு, தம் நாகம் சோச்சாமி, அவனுக்காக நான் வருந்தல்ல, சதா சோச்சாமி தத்கிருதமானா, இந்த மாதிரி அவன் நடந்துட்டானே, இந்த மாதிரி சம்ஸ்காரம் இல்லாம போயிட்டானே, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டானே, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்காம போயிட்டானே, அது பிரகாரம் நடந்துக்காம போயிட்டானேன்னு தத்கிருதம் சோச்சாமி, அவன் செய்த காரியங்களை நான் என்ன பண்றேன், அதை நினைச்சு நான் வருந்துறனே ஒழிய அவன் போனதை நினைச்சு வருந்தல்ல, அவன் செய்கையை நினைத்து நான் வருந்துகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். புத்திர தொமசி கல்யாண பகினிமே மனோரமா. அவன் என்ன சொன்னான், புத்திர தொமசி கல்யாண, அதாவது ஏ நல்லவனே, தோம் புத்திர, அதாவது புத்திர தொமசி கல்யாணம்னாக்க ஏ பிள்ளையே நீ கல்யாணம்னு அர்த்தம் இல்ல, ஏ மங்களகரமானவனே நீயும் எனக்கு புள்ளதான், நீதான் எனக்கு பையன். தோம் புத்திரஹா, நீ எனக்கு பையன். பகினியுமே மனோரமா, மனோரமா எனக்கு சகோதரி தான். சோ இப்ப இத்தனை நாளும் நீங்க எல்லாம் பிரிஞ்சிருந்தீங்க, ஏதோ நம்மளுக்குள்ள பிரிவு ஏற்பட்டு இருந்தது, இனிமே நான் என்ன திருத்திக்கிறேன், நீதான் என் புள்ள, மனோரமா என்னுடைய சகோதரி. நசக்ரோதோ நசோகோமே தொய் புத்திர மனாகபி, உங்ககிட்ட குரோதமோ சோகமோ ஏதோ வருத்தமோ இல்லைன்னா கோபமோ துளியும் உன்னிடம் எனக்கு இல்லை. குரு ராஜ்யம் மகாபாக, நீ ராஜ்யத்தை நல்லபடியாளு. பிரஜா பாலய சுவ்ரத, ஜனங்களை காப்பாத்து, மக்களை காப்பாத்து. பகவத்யா பிரசாதேன, இதுதான் பகவத்யா பிரசாதேன குரு ராஜ்யம் சுவ்ரத,
பகவத்யா பிரசாதேன பிரஜா பாலைய, அம்பாளுடைய அனுகிரகத்தோட ராஜ்யத்தை நல்லபடியாடு, அம்பாளுடைய அனுகிரகத்தோட ஜனங்களை நல்லபடி காப்பாத்து. இது அங்க சேர்த்துக்கணும். பிராப்த அதோட மட்டும் இல்ல, பகவத்யா பிரசாதேன பிராப்தமேதத் அகண்டகம். இந்த பகவத்யா பிரசாதேனங்கிறது ஒவ்வொருத்திலையும் சேர்த்துக்கணும். சோ பிராப்தமேதத் அகண்டகம்னு அர்த்தம், எந்த தடையும் எந்த எதிர்ப்பும் உனக்கு எதுவும் இல்லாமல், உனக்கு என்னகும் வித்தவுட் எனி ட்ரபிள், உனக்கு எந்த விதமான அதாவது உனக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லாம, உன்னை எதிர்க்கிறவா எந்த ராஜாவா இருந்தாலும், ஊர்ல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ராஜாவை பிடிக்காதவா இருப்பா. அந்த ராஜாவை எப்படி பட்டத்துல இருந்து தூக்கலாம், அந்த ராஜ்யத்தை நம்ம உசட் பண்ணிக்கலாமா, அதாவது படை வீரர்கள் சில பேரை அந்த டிஸ்என்சாண்டட் சொல்லுவோம் பாருங்க, ராஜாவை பிடிக்காதவா இல்ல அந்த ஊர்ல அந்த விஷயங்களை பிடிக்காதவா யாராவது இருந்தா, அந்த மாதிரி டிஸ்என்சாண்டடா இருக்கக்கூடிய சில பேரை சேர்த்துட்டு நம்ம இதுல இருந்து மாறிக்கலாமா, அதாவது இவாளை வச்சிருந்து சண்டை போடலாமா, சண்டை போட்டு என்ன பண்ண முடியும், ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா, அதாவது மிலிட்டரி கூ இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த எதிர்ப்பு, அந்த மிலிட்டரிக்காரங்களுடைய வீரர்களுடைய எதிர்ப்பை காமிச்சு நம்ம இந்த நாட்டை புடிச்சுக்க முடியுமா, அந்த புரட்சி போராட்டம்னு ஏதாவது பண்ணலாமான்னு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் முத்ரா ராட்சசன் மாதிரி டிராமாலாம் வர்ணிக்கிறார். காலையில் இவனே அவன் பேர் என்ன, சாணக்கியனே இதை பத்தி எல்லாம் பேசலாம், எப்படி கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு இருக்கணும்னு. அந்த மாதிரி எந்த விதமான தடையும் உனக்கு இல்லாமல், உன்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லாமல், இந்த ஊர்ல இருக்கிற அனைவரும் உன்னை அந்த இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி எதிர்ப்புகள் ராஜாவுக்கு நாட்டை ஆள்றதுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடைகளை கண்டகம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வர்ணிக்கிறார். கண்டகம்னா முள்ளுன்னு அர்த்தம். எப்படி ரோட்ல போகும்போது முள்ளு குத்திடுச்சுன்னா நம்மளால மேல நடக்க முடியாம கஷ்டப்படுறோமோ, அந்த முள்ளை எடுத்தா விட்டுதான் நடக்க முடியும் இல்லையா. சோ அந்த முள்ளை எப்படி எடுக்கணுமோ, முள்ளு இருந்தா எப்படி வேலை செய்ய முடியாதோ, அந்த மாதிரி நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு தடையா இருக்கக்கூடியது இந்த கண்டகம். அந்த கண்டகங்கள்லாம் எதுவும் இல்லாமல், முள் எதுவும் இல்லாமல், தடை எதுவும் இல்லாமல் உனக்கு அம்பாள் என்ன பண்றா, எல்லா விதமான சௌரியமாகவும் பகவத்யா பிரசாதேன பிராப்தம் ஏதத் ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம், எந்த விதமான தடையும் கஷ்டமும் உறுத்தலும் இன்றி அப்படின்னு மனோரமா இவனை பார்த்து சொன்னான், சுதர்சனை பார்த்து. சதாகர்ணிய வச்சோ மாத்துகு, அம்மா அந்த மாதிரி சொன்ன உடனே, இப்ப தடை இருக்கிறதா இருந்தா யார சுத்தி எல்லாரும் ரவுண்ட் பண்ணுவா, அந்த வீரர்கள் யாராவது சத்ருஜித்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய வீரர்கள் இருந்தா அவ மனோரமாவை சுத்தி தான் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவோம், புரட்சி செய்வோம், ஏற்பாடு பண்ணுவாங்க. மனோரமாவே இப்படி சொன்ன உடனே அவ தடையா இருக்க போறது இல்லைன்னா யாருமே தடையா இருக்க போறது இல்ல. அதனால மாத்துகு வச்சனம், அதனால என்ன சொல்றாரு வியாசர், சதாகர்ணிய வச்சோ மாத்துகு, ஃபுல் ரெகக்னிஷன் வந்துருச்சு. அதனால லீலாவத்தியாக அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாம மாத்துகு, தாயின் இந்த வார்த்தையை கேட்ட சுதர்சன். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒத்த வார்த்தை ரெட்ட வார்த்தைகள்லயே இந்த வியாசர் மாதிரி பெரிய வியாசர், வால்மீகி, காளிதாசன் மாதிரி இருக்கிற என்ன பண்றா, என்ன விதமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு, அவ எப்படி நடந்துக்கிறா, எதிர்க்கு அந்த பேச்ச கேட்கிறவா எப்படி அவளை ரெகக்னைஸ் பண்றா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் அதுல கம்யூனிகேட் பண்ணிடுறா. சோ என்ன பண்ணுவா, மாத்துகு தாயின் வார்த்தையை கேட்டு. சோ ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படியோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் லீலாவதிக்கும் சுதர்சனுக்கும் நடுவுல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு வியாசர் சொல்ற. சோ அதனால என்ன எடுத்து, சதாகர்ணிய வச்சோ மாதுகு நத்வா தாம் நிருபநந்தனஹா, அவளை வணங்கி, ஜகாம பவனம் ரம்யம் எத்திர பூர்வம் மனோரமா நிவசத்து, அவன் என்ன பண்ணான், இது லீலாவதியோட வீடு, அதனால என்ன பண்ணான், ஜகாம பவனம் ரம்யம், மிக ரம்யமான தன்னுடைய வீட்டுல ரம்யமான ஒரு மாளிகை, எத்திர பூர்வம் மனோரமா நிவசத், முன்பு மனோரமா எங்கு வசித்தாளோ, லீலாவதி மனோரமாவும் ரெண்டு பேரும் தனித்தனி இதுல இருந்திருப்பா பில்டிங்ல இல்லையா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா, மனோரமா எங்க வசித்தாலோ மனோரமா வசித்த மாளிகைக்கு இவன் என்ன பண்ணா, சுதர்சனன் தன் தாய் இருந்த மாளிகைக்கு முன்னாடி போனான். நியவசத் தத்ர கத்வா தூ, அங்க போனான். சர்வானாகூய மந்திரிடகா தெய்வஜ்ஞா நத பப்ரச்ச, போன உடனே பண்ண முதல் காரியம் என்ன, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், இப்படி வந்திருக்கேன், இதெல்லாம் டயர்டா இருக்கு, இவ்வளவு சண்டையெல்லாம் பாத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கல. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எல்லாரையும் அப்புறம் கூப்பிட்டு அனுப்புறேன், இல்ல அப்புறம் வாங்குவோம்லாம் சொல்லல. போன உடனேயே அந்த பில்டிங்க்கு போன உடனே என்ன பண்ணா, சர்வான் ஆகூய மந்திரினகா, தன்னுடைய மந்திரிகள் பிரதானிகள், தன் மந்திரிகள் யாரையும் மாத்தல. சத்ருஜித் யார் ஏன்னா எல்லாரும் துருவசிந்திட்ட மந்திரியா இருந்தவா, அந்த மந்திரிகள் தான் சத்ருஜித்தையும் கண்டினியூ பண்ணிருப்பா, இல்ல சில பேர் மாறி இருக்கலாம். அந்த சத்ருஜித்து யார் மந்திரிகளா இருக்காளோ அவள்லாம் என்ன ஆகும், சத்ருஜித்தோட இவருக்கான அவனுடைய மந்திரிகள், அவன் அம்மா மனசு மாறின உடனே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிட போறா. சோ அந்த மந்திரிகளையே கூப்பிட்டு, மந்திரினகா தெய்வஜ்ஞான் அத பப்ரச்ச, தெய்வஜ்ஞான்னா முகூர்த்தம் தெரிஞ்சவர்கள், விஷயம் தெரிஞ்சவர்கள். தெய்வஜ்ஞான்னா வெறும் ஜோசியம் மட்டும் தெரிஞ்சவான்னு அர்த்தம் இல்ல.
தெய்வஜ்யம்னு சொன்னோம்னாக்க அதாவது சாஸ்திரம், அதாவது போக்கு, அதாவது தேவதையினுடைய மனோபாவம் எது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுவா. வெறும் கட்டம் போட்டுட்டு என்ன சொல்றது, கிரகங்களுடைய போக்க மட்டுமே கணிச்சு இப்படி இன்னைக்கு திதி நட்சத்திரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவா இல்ல. சோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தர்மசாஸ்திரத்தையும் தெரிஞ்சுட்டு அதனுடைய பலாபலன்கள்ல மேல எது நடக்குங்கிறது இல்ல, எது நல்லது எது கெட்டது, எப்ப பண்ணலாம் எப்ப பண்ணணும் எப்ப எதை பண்ணணும் அப்படிங்கிற தர்மசாஸ்திர விஷயங்களையும் தெரிஞ்சு சொல்லக்கூடியவர்கள் தெய்வஜான். அதான் அந்த நிமித்தக்காரர்கள். தெய்வஜான் அத பப்ரச்ச முகூர்த்தம் திவசம் சுபம், எது நல்ல நாள் எது நல்ல லக்னம் எது நல்ல முகூர்த்த வேலை அப்படின்னு நாளையும் முகூர்த்தத்தையும், அதாவது அம்பாளை பிரதிஷ்டை பண்ணணும், கோவில் கட்டணும், கோவில் கட்டி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்கோ, பிரதிஷ்டைக்கு நல்ல நாள் சொல்லுங்கோ அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி கோவில் ஆரம்பிக்கிறதுக்கு முகூர்த்தம் பார்த்து ஆரம்பிக்கணும், கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டான். சிம்மாசனம் ததா, அவன் சொல்றான். இது நடந்துடுத்துன்னு இல்ல, நடந்த மாதிரி சொல்லுவார். என்ன இந்த வார்த்தைகள்லாம் என்ன ஆகும்னா, அவன் கேள்வி கேட்டான், என்னைக்கு நல்ல முகூர்த்தம்னு கேட்டான் இல்லையா. சிம்மாசனம் ததா ஹைமம் காரயித்வா மனோகரம், ஹைமம் சிம்மாசனம் மனோகரம் காரயித்வா, அழகான ஒரு தங்க சிம்மாசனத்தை செய்வித்து, சிம்மாசனே ஸ்திதாம் தேவி, சிம்மாசனத்திலே தேவியை அமர்த்தி, சிம்மாசனத்தில் இருப்பவளாக தேவியை சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளாக பிரதிஷ்டை செய்து பூஜை செய்கிறேன். அதனால நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல சிம்மாசனத்தை செஞ்சு அந்த சிம்மாசனத்தில் இருக்கிறவளாக அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி நான் அம்பாளை பூஜை பண்ணணும், பூஜை செய்வேன். அங்க ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, அதனால எல்லாமே இவன் பண்ண வேண்டிய காரியத்துல என்னன்னு சொல்றான். ஸ்தாபயித்வாசனே தேவி தர்மார்த்த காம மோட்சதாம், தேவியை அப்படி செய்து வரப்பிரசாதினியாக அவளை பிரதிஷ்டை செய்து, தர்மார்த்த காம மோட்சதாம் 4 விதமான புருஷார்த்தங்களையும் யார் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு அனுகிரகிப்பவளாக, அதாவது அவளை பிரார்த்தனை செய்பவளுக்கு 4 விதமான புருஷார்த்தத்தையும் அனுகிரகிப்பவளாக நான் என்ன பண்றேன், அவளை ஸ்தாபயித்வா அந்த மாதிரி தேவியை பிரதிஷ்டை செய்து, ராஜ்யம் பச்சாத் கரிஷ்யாமி, அதன் பிறகு அம்பாளை பூஜை பண்ணிட்டும் அம்பாளுடைய பூஜைக்கு அப்புறமாக அவளுடைய அனுகிரகத்தோட ராஜ்யம் காரயிஷ்யே பச்சாத் கரிஷ்யாமி, ராஜ்ய பொறுப்பை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன், ராஜ்ய பொறுப்பை அப்புறம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல அம்பாளுடைய பூஜை இல்லாம பார்க்க முடியாது அப்படின்னு. யதா ராமாதிபி கிருதம், அந்த ராஜ்யத்தை நான் எப்படி செய்வேன், ராமர் முதலிய ராஜாக்கள், அதாவது இவன் இருக்கிறது ரகுவம்சத்துல இல்லையா, ரகுவம்சத்துல இருந்ததுனால எனக்கு முன்னாடி இருந்த ராமர் முதலிய ராஜாக்கள் எப்படி ஒரு என்ன சொல்றது வெல்ஃபேர் ஸ்டேட்டா இந்த ஊரை பார்த்துட்டாலோ அதே மாதிரி நானும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண விரும்புறேன் அப்படின்னா. பூஜனியா சதாதேவி சர்வைர் நாகரிகைர் ஜனைகி, அதோட இந்த ஊர்ல நகரத்துல இருக்கிறவர்கள் நாகரிகனாக்க ரொம்ப நாகரிகம் மிகுந்தவர்கள்னு அர்த்தம் இல்ல, இந்த கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், நாகரிகன்னா சப்ஜெக்ட், கோசல தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் எல்லாராலும் சதா தேவி பூஜனியா, மக்கள் அனைவராலும் தேவி பூஜிக்கப்பட வேண்டும். இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் கூட தேவி பக்தனாக இல்லாமல் இருக்கக்கூடாது, தேவி பக்தனாக இல்லாம இருக்கிறவனுக்கு இடம் வேண்டாம், இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லல. சர்வைகி பூஜனியா, எல்லாராலும் அம்பாள் பூஜிக்கப்பட வேண்டும். மானனியா சிவாசக்தி சர்வ காமார்த்த சித்திதா, நம்முடைய எல்லா காமனைகளையும் நிறைவேற்றுபவளாக சிவா சக்தி மானனியா, அந்த சிவசக்தி, அதாவது சிவாங்கிறது அம்பாளுடைய பேரு, சக்தி அவள் மானனியா. அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணணும், அம்பாளை பரதேவதையாக நினைத்து கௌரவிக்க வேண்டும், பரதேவதையாக நினைச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா. யுக்தித்வா மந்திரணஸ்தேது சக்ரூர்வை ராஜசாசனம், ராஜாவோட கட்டளை, அவனுடைய முதல் கட்டளை என்ன, அதாவது ஜெயிச்சு வந்த உடனே அவன் போட்ட முதல் கட்டளை அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்கு சரியான ஏற்பாடுகள் பண்ணணும், அம்பாளுக்கு பூஜை பண்ணாவிட்டுதான் நான் என்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண போறேன், அதற்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை செய்யுங்கோன்னு அவன் சொன்னான். சோ ராஜசாசனம் சக்ருகு, அவனுடைய கட்டளையை, அரசனின் கட்டளையை மந்திரிகள் நிறைவேற்றினார்கள், அதாவது நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். பிராசாதம் காரையாமாசுகு சில்பிபிகி சுமனோரோமம், அம்பாள் எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுமோ பிரதிஷ்டை பண்ண வேண்டிய இடத்துல பிராசாதம்னா ஒரு பெரிய மாளிகை மாதிரி, அதாவது பெரிய பேலஸ் மாதிரி என்ன பண்ண, அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ராஜ்யத்தில் ஆளுவான் இல்லையா, அதனால அவதான் மகாராணி. அந்த மாதிரி இருக்கும்போது அவளுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி கோசல தேசத்தினுடைய ராணியாக, அதிதேவதையாக, அதிஷ்டாத்திர தேவதையாக அந்த மாதிரி இருக்கணும்ட்டு
பிராசாதம். பிராசாதம்ங்கிறது சாதாரண பில்டிங், மாளிகை, அரண்மனை, கோவில். இந்த இடத்துல காரையாமாசுகு பிரதிமாம் காரயுத்வாத, அம்பாளுக்கு ஒரு சிலையும் பண்ணினாங்க. முகூர்த்தேத்து சுபேதினே, அதாவது தெய்வஜ்ஞான்லாம் ஏற்கனவே குறிச்சு கொடுத்த சுபமான தினத்துல, சுபே முகூர்த்தே சுபேதினே, சுபமான தினத்துல. முகூர்த்தம்ங்கிறது அந்த கரெக்டான ஹோர லக்னங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சேர்ந்தது. தினங்கிறது நல்ல நாள். அந்த நாளும், அதாவது இப்ப இன்னைக்கு வந்து என்ன, நேற்றுக்கு வந்து பிரதமானாக்க சூரியோதயத்துல பிரதம இல்ல, இன்னைக்கு அதுக்குள்ள திதிய வந்துடுத்து. அதனால ஆக்சுவலா நம்மளுடைய கேலண்டர்ல பார்த்தேன்னாக்க சித்திரை மாசம் கிருஷ்ணபட்சத்துல 1ஆம் தேதி இருக்காது. அதாவது 15 தேதிக்கு 1, 2, 3, 4, 5 15 தேதி கணக்கு பண்றோம் இல்லையா? அதாவது சாந்திரமான ரீதியா கணக்கு பண்றதா இருந்தா 1, 2, 3, 4, 5 தேதி வச்சுப்போம். கிருஷ்ணபட்சம் வரும்போது 15ஆம் தேதி, அதாவது பௌர்ணமி வரும்போது 15ஆம் தேதி. அப்புறம் கிருஷ்ணபட்சம் என்ன ஆகும், திருப்பி 1, 2, 3, 4 15ஆம் தேதி வரைக்கும் போகும், அமாவாசை வரும். சோ அப்ப 2/15 வரைக்கும் 2/14 இருக்கும். 1, 2, 3, 14 வரைக்கும், 1, 2, 3, 14 வரைக்கும். தேதியில எப்படி இருக்கும்னா கேலண்டர்ல அப்படி இருக்கும், 1, 2, 3, திருப்பியும் 1, 2, 3ன்னு. ஆனா இப்ப 15 வந்தது பாருங்க, பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அடுத்தது வந்து கிருஷ்ணபட்சத்தினுடைய பிரதம வரணும் இல்லையா கேலண்டர்ல, அந்த பிரதம இருக்காது. 2 நாள் பௌர்ணமி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 3ஆம் நாள் திதிய போயிடும், 2ஆம் தேதியா போயிடும். 1ஆம் தேதி இருக்காது. 1ஆம் தேதிங்கிறது அவமாகம்னு பேரு, ஷார்ட்டர் டே அப்படின்பா. அவமாகம்னா ஷார்ட்டர் டே. ஷார்ட்டர் டேன்னா என்ன அர்த்தம்னாக்க சூரியோதயத்தை பார்க்காத தினம். அது வந்து தேதியா கணக்கு ஆகாது. அது நல்ல நாள்னு சொல்ல முடியாது. அது பிரதிபத்துங்கிறது சாதாரணமாவே. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, பிரதிபத்துங்கிறது நல்ல நாளா இருந்தா கூட இதுக்கு அத நல்ல நாள்னு சாதாரணமா நம்ம பாட்டிமேன்னு சொல்லுவோம். ஆனா நவராத்திரியில எல்லாம் பிரதிபத்து வந்து முக்கியமான தினமா போறது, அதை எடுத்துக்கணும். அத பிரதிபத்து வந்து ஆரம்பிக்கணும், நந்தான்னு சொல்லுவா. ஆனா இந்த பிரதிபத்துங்கிறது சுப தினமா, பிரதிஷ்டாதிகளுக்கு இந்த மாதிரி அவமாகமா இருந்தா அது நல்ல நாளா இருக்காது இல்லையா? அதனால சுபே தினே, ஒரு நல்ல நாள்ல அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் இல்லாத தினம். அதுக்கப்புறம் சுபே முகூர்த்தே, நல்ல முகூர்த்தத்துல. துஜான் ஆகூய வேதஜான், பிராமணால இன்வைட் பண்ணி, அந்த பிராமணால் எப்படிப்பட்டவா, வேதஜான், பூர்ணமா வேதங்களை நல்லா அத்தியனம் பண்ணினவா. வேதஜான் ஸ்தாபயாமாச பூபதிகி, ஸ்தாபயாமாச என்ன பண்ற, அம்பாளை பிரதிஷ்டை பண்றான். அம்பாளை பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன பண்றான், இப்ப நம்ம கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி அதெல்லாம் சுருக்கமா சொல்லின்னு போற. எப்படி ஸ்தாபனம் பண்றான், வெறும்னா எடுத்து அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சுல்ல. ஹவனம் விதிவத் கிருத்வா, விதிவத் ஹவனம் கிருத்வா, அதாவது ஹோமங்கள் பண்ண வேண்டிய ஹோமங்களை சாஸ்திரங்கள்ல, ஆகமங்கள்ல, தர்மசாஸ்திராதிகள்ல ஹோமம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி விதிவத் ஹவனம் கிருத்வா பூஜயித்வாத தேவதாம். அப்புறம் தேவதையும் பிரதானமா பூஜை பண்ணி, முதல்ல அந்த ஹவனங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணி, பிராசாதே மதிமான் தேவியாகா, தேவியாகா பிராசாதே, அந்த தேவியினுடைய பிராசாதத்துல, அவளுடைய கோவில்ல ஸ்தாபயாமாச பூமிபகா, பிரதிஷ்டை பண்ண, பிராண பிரதிஷ்டை. ஸ்தாபயாமாசன்னா பிராண பிரதிஷ்டை பண்ணினான்னு அர்த்தம். அதாவது அம்பாளை விரும்பி கொண்டு போய் பொம்மையை வைக்கிற மாதிரி வைக்கல, அம்பாளை விதிவத் எப்படி வைக்கணுமோ, கீழே வந்து யந்திர நியாசம், ரத்ன நியாசம், சுவர்ண நியாசம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன விதமான நியாசங்கள்லாம் வைக்கணுமோ அந்த மாதிரி நியாசங்கள் அத்தனையும் பண்ணி விதிவத் ஸ்தாபயாமாச பிராண பிரதிஷ்டை, அம்பாளுக்குள்ள என்ன பண்றான், ஆவாகனம் பண்றோம். உற்சவஸ்தத்திர சம்பத்ரஹா, அந்த பிரதிஷ்டா முகூர்த்தமே பெரிய உற்சவமாக கொண்டாட்டமாக இருந்தது. வாதித்ரானாம் நிஸ்வரைகி, வாத்திய கோஷங்கள்லாம், பிராமணானாம் வேத கோஷைகி, பிராமணர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரதிஷ்டா காலத்துல எல்லாரும் சதுர்வேத பாராயணங்களும் ரெகுலரா நடந்தது. கானைஸ்து விவிதேன், பல விதமான கானங்கள், என்னென்ன விதமான மியூசிக் இதெல்லாம் உண்டோ, டிஃபரெண்ட் ட்ரெடிஷன்ஸ் உண்டோ, அந்த ட்ரெடிஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் இது முடிஞ்சதோ நல்லா பாடுறவாளோ அவ எல்லாரும் மூலமும் பாட்டுகள், உற்சவங்கள், இந்த மாதிரி பாட்டு, வேத கோஷம், அந்த வாத்தியங்கள் அப்படின்னு பல விதமான கொண்டாட்டங்களுடன் அம்பாளுடைய பிரதிஷ்டை நடந்தது, பிராண பிரதிஷ்டை அங்க நடந்தது. அப்ப வியாசர் சொல்ற, பிரதிஷ்டாப்பிய சிவாம் தேவியும் விதிவத் வேதவாதினிகி. சோ பிரதிஷ்டாப்பிய, அம்பாளை பிரதிஷ்டை செய்வித்து, விதிவத் சாஸ்திர பிரகாரம், வேதவாதினிகி, வேதத்தை அத்தியனம் செய்து அதை பிராக்டிஸ் பண்றவாளாலே, அனுஷ்டிப்பவர்களாலே, பூஜாம் நானாவிதாம் ராஜா சகார அதி விதானதா. விதானம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அனுஷ்டான கிரமம்னு அர்த்தம். அதி விதானதான விசேஷமான விஸ்தாரமான அனுஷ்டான கிரமம். சோ இப்ப வந்து வெறும் பஞ்சோபச்சாரம் மட்டும் இல்ல, ஷோடசோபச்சாரம் மட்டும் இல்ல, சதுஷ்டி உபச்சாராட்டியான்னு சொல்லிருக்கு இல்லையா, அந்த மாதிரி பல விதமான உபச்சாரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணா ரொம்ப விஸ்தாரமா, ஒவ்வொரு பூஜையும் நல்ல விஸ்தாரமாக, அதி விதானதாக, ஒவ்வொன்றுத்தையும் சாஸ்திர பிரகாரமாக, அதாவது தம்பத்துக்காக இல்ல, தனக்கு வசதி இருக்கு, அதான் வித்த சாட்டியம்னு குர்வீதன்னு பின்னாடி சொல்லுவார்.
வித்த சாட்டியம்னா கைய சுருக்கப்படாதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு வசதி இருந்தா, அதாவது உன் வசதியை மீறி நீ கஷ்டப்பட்டு செய்யன்னு சொல்லல, ஆனா வசதி இருக்கும் போது கைய சுருக்காதே அப்படிங்கிற. அதனால ராஜாவா இருக்கிறதுனால அதி விதானதா விசேஷமான கிரம பிரகாரம் ராஜா நானா விதம் பூஜா, பல விதமான பூஜைகள், அம்பாளுக்கு என்னென்ன விதமான பூஜைகள் செய்யணுமோ எல்லா விதமான பூஜைகளையும் செய்தான். கிருத்வா பூஜா விதி ராஜா ராஜ்யம் பிராப்தி ஸ்வபைத்திருக்கம். பூஜா விதி அம்பாளுக்கு பூஜையை பண்ணிட்டு ஸ்வபைத்திருக்கம் ராஜ்யம். பைத்திருக்கம்னாக்க தனக்கு பித்ருக்கிரமத்துல கிடைச்ச ராஜ்யத்தை, அதாவது பிதாக்கிட்ட இருந்து இவனுக்கு வந்திருக்கணும், அது சிற்றன்னையோட புள்ள புடிங்கிட்டான் வலுக்கட்டாயமா. இப்ப அவனுக்கு அந்த பைத்திருக்கம் தன்னுடைய பிதாவனுடைய ராஜ்யம் யதாக்கிரமமா அவனுக்கு வந்து சேர்ந்தது. சோ பைத்திருக்கம் ராஜ்யம் பிராப்திய, அதாவது பூஜா விதியும் கிருத்தா. இப்ப என்ன ஆயிடுது, விக்யாதா அம்பிகா தேவி கோசலேஷு பபுவஹ. இப்ப கோசலத்துல அம்பிகை பிரதிஷ்டை இருக்கா, கோசலத்தினுடைய அதிஷ்டாத்திர தேவதையா அம்பிகை இருக்கா, கோசலத்துல அவளுடைய கோவில் பிரதானமா இருக்கு, கோசலத்துல அவ தானே ஆவிர்வாவமா இருக்கா, அங்க பிரத்யட்சமா இருக்கா. இப்ப நம்ம சமயவரம் அப்படின்னு சொல்றோம், சமயவரத்துன்னு சொன்னோம்னா மாரியம்மன் கோவில், அந்த சமயவரம்னு சொன்னாலே அம்பாளுடைய கோவில் பிரதானமா இருக்கு இல்லையா. ஒவ்வொரு ஊர், இப்ப ஸ்ரீரங்கம்னு சொன்னோம்னாக்க ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கோவில் அப்படிங்கிறது, திருவானைக்கால் தான் சிவன் கோவில்னு ஒவ்வொரு ஊரை சொன்னோம்னா அந்தந்த ஊர்ல அவ கோவில் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கோசலம்னு சொன்னாலே அந்த இடத்துல சுதர்சனன் பிரதிஷ்டை பண்ண அம்பாள், சுதர்சனன் பிரதிஷ்டை பண்ண அம்பாள்ங்கிறத விட கோசலத்துல இருக்கக்கூடிய அம்பாள்னு என்ன பண்றாங்க, அந்த அம்பாள் ரொம்ப அதே மாதிரிதான் இதெல்லாம் இருக்கும். விந்தியவாசினி அப்படின்பா. இதுக்கு காசிக்கு பக்கத்துல மீர்சாபூர்னு இருக்கு, அந்த இடத்துல வித்யவாசினின்னு ரொம்ப ஒரு பிரசித்தமான கோவில். அது பாணனே தன்னுடைய காதம்பரியில அந்த கோவிலை பத்தி சொல்லியிருக்கான். அந்த கோவில்ல அன்னைக்கு பாணன் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய சண்டிகோவும் இன்னைக்கும் ஒரு நாள் விடாம அந்த அக்னி அடையாம நடந்துட்டு எரிஞ்சுன்னு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விசேஷமா எவ்வளவோ இடங்கள்ல எவ்வளவோ விதமான கோவில் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கோவில் மாதிரி என்ன ஆயிடுச்சு, கோசலத்திலையும் இந்த மாதிரி அம்பாளுடைய கோவில் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா ஆயிடுச்சு. கோசலேஷு பபுவஹ விக்யாதா அம்பிகா. இந்த கஷேத்திரத்துல இருக்கிற அம்பிகை ஜெகத் பிரசித்தமாக எல்லா இடத்திலையும் எல்லா ஜனங்களாலும் அறியப்பட்டவளாகவும் பிரார்த்திக்கப்பட்டவளாகவும் ஆனாள். ராஜ்யம் பிராபிய நிருபசர்வம் சாமந்தக நிருபானத வசே சக்கரே அதிதர்மிஷ்டாம். அதாவது என்ன பண்ணா, ராஜ்யம் பிராபிய நிருபகா சுதர்சனன் ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு சர்வம் சாமந்தக நிருபான் தனக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்கள் அவ்வளவு பேரையும் வசே சக்கரே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டான். எல்லாரும் இவன் சொல்றத, இவனை எழுத்து நிக்கிறவா யாரும் கிடையாது, அதி தர்மிஷ்டான், எல்லாரும் தர்மிஷ்டாலா ஆக்கினா. முதல்ல தர்மத்தை ஃபாலோ பண்றவாளா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுகம் மட்டுமே பிரதானம்னு நினைக்கிறவா இல்ல. இததான் பௌபூதி உத்தரராம சரித்திரத்துல ராமரை பத்தி சொல்லும் போது சொல்லுவான். அதாவது நான் எனக்கு என்ன பண்ணுவான், ராமரை பத்தி சொல்லும் பொழுது ஸ்நேகம் தயாஞ்ச சௌக்கியம் எதிவா ஜானகிமபி ஆராதனாய லோகசிய. எனக்கு உலகத்துல எல்லாத்தையுமே நான் விட தயாரா இருக்கேன். நான் ராஜாங்கிற முறையில என்னுடைய மக்களை காப்பாற்றணும், மக்கள் சௌரியமா இருக்கணும். அந்த மக்களை நான் காப்பாத்துறது, அந்த மக்களை சௌரியமா வச்சுக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க. அது என்னன்னு ராமன் கேட்டால்னா பிரஜா பாலனம்னு அவன் சொல்லல. ராமன் அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, பௌபூதி ராமன் என்ன சொல்றான்னா பிரஜா பாலனம்னு சொல்லல, ஆராதனாய லோகசிய, அவளை சாட்டிஸ்ஃபை பண்றது, அவளை வர்ஷிப் பண்றது, அவளை ஹானர் பண்றது. அந்த வார்த்தையை ஹானர் பண்றதுங்கிற வார்த்தையை பின்னாடி இந்த இடத்துல சொல்ல போறாரு இதே இடத்துல. அதாவது ராஜாக்கள் என்ன பண்ணணும்னா மக்களை கௌரவமா நடத்தணும், மக்களுக்கும் தாங்களுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல்ன்ற கௌரவம் இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். நான் ஒரு சப்ஜெக்ட், இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, நம்ம என்ன யூஸ் பண்றோம், சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றோம், பிரஜாகான்ற வார்த்தையை சொல்றோம், சப்ஜெக்ட்ங்கிறதே இல்ல. ஏன்னா they are not subject to anything, they also equally feel that respect இல்லையா. அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் ஆராதனாய லோகசியன்னு பௌபூதி சொன்னா பாருங்க. அந்த ஆராதனம் இருக்கிற காரணத்தினால அந்த தன்னுடைய சாமத்தை, அதாவது வைஸ்ராய்ஸ் தனக்கு கீழே பாக்கி டிஸ்ட்ரிக்டோ தன்னுடைய பாக்கி சின்ன சின்ன கண்ட்ரிகளை பாத்துக்கக்கூடிய சாமந்த ராஜாக்கள் இருக்காங்களே சிற்றரசர்கள், அவர்களும் இந்த மாதிரி பூர்ணமான தர்மிஷ்டாலா இருக்கணும்னு அவர்களை தர்மிஷ்டான் வசே சக்கரே சத்தர்ம விஜயின் இருப்பா. இவன் நடத்துறது தர்ம விஜயம், அதாவது இவனுடைய கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, தர்ம விஜயம். அதாவது மக்களை கஷ்டப்படுத்தாம இவன் கான்கர் பண்ண வேண்டி இருந்தாலும் மக்களை கஷ்டப்படுத்தாம பண்றான். யதா ராமஹா ஸ்வராஜ்யே பூத் திலீபஸ்ய ரகோர் யதா ராமஹா ஸ்வராஜ்யே அபூத். தன்னுடைய ராஜ்யத்துல ராமன் எப்படி ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணானோ, திலீபனுடைய நாட்டுல ராஜ்யம் எப்படி பரிபாலனம் பண்ணப்பட்டதோ, ரகு எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணானோ
பிரஜானாம்பை சுகம் தத்வத், ஜனங்கள் அவ்வளவு பேருக்கும் எல்லா விதமான சுகமும் கிடைச்சிருந்தது. அதாவது ச பிரஜாபியோ பலிமக்ரஹி, அதாவது இவன் சொல்லுவான், அதாவது என்ன பண்றான்னாக்க இந்திரன், அதாவது சூரியன் இந்த லோகத்தில இருந்து தண்ணியை இழுத்துக்கிறான். அதை இழுத்துன்னு என்ன பண்றான், திருப்பியும் அதை பல மடங்கா அதிகமாக்கி ஜனங்களுக்கே கொடுக்கறான், மழையா பெய்யறான். எப்படி சூரியன் இந்த ஜலத்தை எடுத்துட்டு ஜலத்தை கொஞ்சம் எடுத்துட்டு அதிகப்படியான நல்ல, அதுவும் சாதாரண எல்லா விதமான ஜலங்களையும், உப்பு ஜலம் புளிப்பு ஜலம் என்னென்ன இருக்கோ எல்லா ஜலத்தையும் இழுத்துக்கிறான். இழுத்துட்டு சுத்தமான ஸ்வீட்டான ஜலத்தை பல மடங்கு அதை போல அதிகப்படியா கொடுக்கறான். அந்த மாதிரி இவாளும் என்ன பண்ணா, ஜனங்க கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கினா அவளுக்கு ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கணும். இதேதான் காளிதாசன் அபிஞான சாகுந்தரத்தை சொல்லுவான். இந்த துஷ்யந்தன் இவன்கிட்ட கேட்கிறான், சாரங்கரவன்ட்ட கண்வர் எப்படி இருக்காருன்னு. சுவாதீன சித்திமந்தகா, தங்க சௌரியத்தை தாங்களே பார்த்து பண்றான். இருந்தாலும் நாங்க டாக்ஸ் கொடுக்கறோம், நாங்க டாக்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, கேள்வி கேட்கறதுக்கான ரைட் எங்களுக்கு இருக்கு. நீ சரியா பாப்பியா மாட்டியான்ற கேள்வியை நாங்க கேட்க முடியும். அந்த கேள்வி கேட்கறதுக்கு ரைட்டுக்காக தான் நாங்க டாக்ஸ் கொடுக்கறோம். அதுக்காக தான் நீயும் டாக்ஸ வாங்குற. யூ மஸ்ட் ஹாவ் த அக்கௌண்டபிலிட்டி and we must have the supervision power. So people are the supervisors and the kings are accountable. காளிதாசன் அபிஞான சாகுந்தரத்துல சொல்றது. சோ பிரஜானாம் வை சுகம் தத்தத் மரியாதாபி ததா பவத், அவ காலத்துல எப்படி ஒரு மரியாதை இருந்ததோ, ஹானர் இருந்ததோ, ரெஸ்பெக்ட் இருந்ததோ, அந்த மாதிரி மரியாதை ஒவ்வொருத்தரும் they felt that respect. தர்மோ வர்ணாசிரமானாம் ச சதுஷ்பாத் அபவத் ததா, தர்மம் எல்லாராலையும் சதுஷ்பாத், தர்மம் 4 கால்ல நின்றுட்டு இருந்ததுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், சத்தியம் சௌச்சம் அஹிம்சை அப்படிங்கிற எல்லாமே பூர்ணமாக எல்லாராலையும் அனுஷ்டிக்கப்பட்டது. நாதர்மே ரமதே சித்தம் கேஷாமபி மகீதலே, இந்த பூமியில யாருக்குமே அதர்மத்துல புத்தி போல, அதர்மம் பண்ணணும்னு யாருமே நினைக்கல, அதர்மத்துல ஆசைப்படல. கிராமே கிராமே பிராசாதாம் சக்ருசர்வே ஜனாதிபாக, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற ஜனாதிபாக, அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள். ஜனாதிபாகனா லீடர்ஸ், கிங்ஸ் அர்த்தம் இல்ல, leaders of the subjects in every panchayat union or panchayat or whatever ஜில்லா, அந்த காலத்துல என்னென்ன டிவிஷன் இருந்ததோ, சோ ஒவ்வொரு ஏரியாவினுடைய தலைவர்களும் பிராசாதாம் சக்ருஹு, அம்பாளுக்கு கோவில் கட்டினா. அவ ஊர்ல அவளுடைய விபவத்துக்கு சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி கோவில கட்டினா. தேவ்யா பூஜா ததா பிரீத்தியா கோசலேஷு பிரவர்த்தித. சோ கோசல தேசம் முழுக்கையும் சர்வ இடத்திலையும் அம்பாளுடைய பூஜை பிரீத்தியுடன் ஜனங்க, ராஜா கட்டளை போட்டா பண்ண வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு கம்பல்சரி ஃபீலிங்கோட தலையெழுத்துங்கிற ஆங்கிள் பண்ணல, பிரீத்தியா ஒவ்வொருத்தரும் சின்சியராவும் லவ்விங்காவும் அஃபெக்ஷனேட்டாவும் பண்ணினான். சுபாகுரபி, சுபாகு சுதர்சனோட மாமனார் என்ன பண்றார், சுபாகுரபி காசியாம் தூ துர்காயா பிரதிமாம் சுபாம் காரயித்வாச்ச பிராசாதம் ஸ்தாபயாமாச பக்திதா தத்ர தஸ்யா ஜனா சர்வே பிரேம பக்தி பராயணாக பூஜாம் சக்ரோர் விதானேன யதா விஸ்வேஸ்வரஸ்ய. சுபாகு என்ன பண்ணா, அவன் காசி ராஜா இல்லையா, காசியில ஒரு துர்கையினுடைய அழகான விக்கிரகத்தை பண்ணி அவளுக்கு ஒரு பெரிய கோவில் அந்த இடத்துல கட்டி அதுல அந்த பிரதிமையை ஸ்தாபனம் பண்ணினா. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் பிரேம பக்தி பராயணாக, பிரேம அன்போடையும் பக்தியோடையும் கூடினவர்களாக பூஜாம் சக்ருஹு விதானேன விதிவத்தாக அம்பாளுக்கு பூஜை பண்ணாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்க்கிறான், யதா விஸ்வேஸ்வரஸ்ய, காசியில விஸ்வேஸ்வரருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ, விஸ்வேஸ்வரருக்கு பார்க்காம எப்படி ஜனங்க சாப்பிட மாட்டாளோ, எப்படி விஸ்வேஸ்வரருக்கு பூஜை பண்றாளோ, காசியில ஜனங்க விஸ்வேஸ்வரரை பார்த்து அவரை பூஜை பண்ற மாதிரி அம்பாளுக்கும் அந்த இடத்துல விசேஷமாக பூஜை நடந்தது அப்படின்னு. விக்யாதா சபூவாத துர்கா தேவி தராதலே, அந்த தேவி தான் துர்கா அப்படிங்கறதாக விசேஷமாக பூதலங்கள் எங்கத்திலயும் ஒரு பேர் வந்தது. தேசே தேசே மகாராஜா தஸ்யா பக்தன் விவர்த்தத, ஒவ்வொரு ஊர்லயும் என்ன பண்ணா துர்கையினுடைய பெருமை எல்லாம் தெரிஞ்சுட்டு துர்கை எல்லாரும் நமஸ்காரம் பண்ண பூஜை பண்ண ஆரம்பிச்சா. சர்வத்திர பாரதே லோகே, அதுதான் முக்கியம், சர்வத்திர பூர்ணமா பாரதத்துல, ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி சர்வத்திர பாரதத்துல அம்பாளுடைய பெருமை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. சர்வ வர்ணேஷு சர்வதா, எல்லார்ட்டையும் இன்னார்ட்டுதான் இவாழ்ட்டுதான், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு, இந்த யாக யஜ்யங்கள்லாம் பிராமணா தான் பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி பிராமணாள்கிட்ட மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லா ஊர்லயும் எல்லா ஜனங்கள்ட்டையும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லாமல் எல்லாராலும் பூஜை பண்ணப்படுபவளாக எல்லா ஊர்லயும், அதாவது இந்த மலையில மலை காடுல இந்த எந்த மாதிரி இடங்கள் சகலமான இடங்கள்லயும் பூஜை பண்ணது. சாதாரண இந்த டவுன்ல கிராமங்கள்ல வயல்வெளியில கடல்வெளிகள்லன்னு இந்த 5 விதமான நிலங்கள்னு சொல்லுவேன்,
எல்லா விதமான நிலைகளிலும் அம்பாள் பூஜை பண்ணப்படுபவளாக ஆனாள். பஜனியா பவானி து சர்வேஷாம் அபவத்ததா, எல்லாராலையும் வணங்கப்படுவளாக. அதாவது சில சமயங்கள் சில சில சுவாமிகளை சில பேர் மட்டும்தான், சில இடங்கள்ல மட்டும்தான் பூஜை இருக்கும் விசேஷமா. அந்த மாதிரி இல்லாம எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் பூஜை பண்ணப்படுவளாக அவ என்னன்னா ஏற்றுக்கும். அதாவது எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சா. சக்தி பக்தி ரதா சர்வே, எல்லாரும் சக்தி பக்தி ரதாக, சக்தியிடம், சக்திங்கிற பரதேவத்தை இருக்கா இல்லையா, அந்த சக்தி ஸ்வரூபிணியோட அம்பாள்கிட்ட பக்தி ரதாக, பக்தியும் அன்பும் பூண்டவர்களாக. பக்திங்கிறது நம்மளுடைய தேவைக்காக நம்ம சில சமயம் பட்டதா கூட இருக்கலாம். ரத்திங்கிறது அன்பு. அது எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட, இல்ல ஒரு குழந்தை அம்மாட்ட எப்படி அன்போட இருக்கோ அந்த மாதிரி எல்லாரும் தாயிடம் போல தானாகவே இயல்பாகவே அன்போட இருக்க ஆரம்பிச்சாங்க. சர்வே மானினஸ்ட அபவன் இருப்ப, எல்லாரும் என்ன ஆகும், மானினகா, மானினகான்னாக்க தங்களை உணர்ந்து அம்பாளை வழிபடுபவர்களாக. ஆகமோக்தை ரதஸ்தோத்திரைகி எப்படி பண்ணிருந்தாங்கன்னா, ஆகமோக்தைகி ஆகமத்துல சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்கள், ஜபத்தியான பராயணாக ஆகமத்துல சொல்லப்பட்ட ஜப விதிகள், அதாவது இந்த பீஜாட்சரங்களுடன் மந்திரங்களுடன், அதாவது நவாட்சரி, துர்கா மந்திரம், சண்டிகா மந்திரம் சொல்ல மாதிரி அந்த மாதிரி நவாட்சரி அதனோட எல்லாம் கூடின தியான பாராயணாக பாராயணங்கள்லாம் கூடினவர்களாக அவர்கள் அவ்வளவு பேரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சார்கள்னார். அதோடு மட்டும் இல்ல, நவராத்திரேஷு சர்வேஷு, முன்னாடி 4 விதமான நவராத்திரியிலையும் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதாவது சைத்திர நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரண் நவராத்திரி, அதுக்கப்புறம் மாக நவராத்திரின்னு 4 நவராத்திரியிலையும் பூஜை பண்ணணும் அப்படின்னு அம்பாள் ஏற்கனவே சொல்லியிருந்தா. விசேஷமா வசந்த அண்ட் சரண் நவராத்திரி 2த்துலயும் விசேஷமா பூஜை பண்ணணும்ட்டு ஜனங்களும் என்ன பண்ணாங்க, நவராத்திரேஷு சர்வேஷு, எல்லா நவராத்திரிகளிலையும் சக்ரு சர்வே விதானதா ஹவனம் அர்ச்சனம் ஹவனம் யாகம் தேவ்யா பக்திபரா ஜனாக, தேவ்யாக பக்திபராக, தேவியிடம் பக்தியுடன் அர்ச்சனம் ஹவனம் யாகம். அர்ச்சனம்ங்கிறது அர்ச்சான்னு சொன்னா தேவியோட விக்கிரகம், விக்கிரகத்துக்கு செய்யப்படும் பூஜை அர்ச்சனம். அந்த மாதிரி செய்யப்படுற எந்த பூஜையா இருந்தாலும் ஹவனம் ஹோமங்கள், யாகம், யாகம்னாக்கா அம்பாளுக்காக தியாகம் பண்றது, இது எல்லாத்தையுமே. சோ அது அவ்வளவுத்தையும் என்ன பண்ணாங்க, பக்தி பராக அம்பாளுடன் பக்தியுடன் ஜனங்கள் அவ்வளவுத்தையும் நவராத்திரிகள்ல தினப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் நவராத்திரியில விசேஷமாக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப சுதர்சனனுடைய ஊர்ல சுதர்சனன் ராஜ்யம் பண்ணும் போது எப்படி நடந்தது அப்படிங்கறது அந்த இடத்துல வர்ணிச்சார். அப்புறம் நவராத்திரி பூஜைன்னா எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், நவராத்திரி பூஜையினுடைய பலன் என்ன அப்படின்னு ஜனமேஜியின் மேல கேட்க போறான். சோ நவராத்திரி விதானம்னா என்னங்கிறது மேல வர அத்தியாயங்கள்ல சொல்ல போறார். அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.